Hello dudes, this is Jenny. Welcome back to my channel. Before that, subscribe my channel, click a bell button to get more updates. இப்போது உங்களுக்கு ஒரு குவிக்காக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே சேமாக பாஸ்வேர்டை ஃபேஸ்புக், இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா உங்களுடைய ப்ரைவேட்டான எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறீங்களா? உண்மையை மட்டும் சொல்லுங்கள். இஃப் யூ ஜஸ்ட் நோடட், நீங்கள் ஆல்ரெடி சைபர் அட்டாக் ரிஸ்கில் இருக்கிறீங்க. இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசுவோம், பட் அது உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் பேச போகிறோம். இப்போது சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஹவுஸ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்கல்ல, அப்புறம் டோருக்கு லாக்கு, கேமரா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, சைபர் செக்யூரிட்டியும் அதே மாதிரி தான். ஆனால் இது உங்கள் செவத்துக்கும் அந்த செவத்தில் இருக்கிற செங்கலுக்கும் அதுக்கு கிடையாது. ஆனால் உங்களோட டேட்டா, ஐடென்டிட்டி, மணி இது எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் ரியல் லைஃப்பில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எஸ்எம்எஸ் வந்திருக்கு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வில் பி லாக்டு, கிளிக் கிளியர்னு சொல்லிட்டு அது மீன் பிடிக்கிற விஷயம். ஃப்ரீயாக ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம், ஃபோன் ஸ்லோவாகிருச்சு, அது மால்வேர் ஆனது. அண்ட் தென் ஸ்கேரி பார்ட்னா, ஹேக்கர்ஸ்க்கு உங்களோட பணம் மட்டும் எப்பவுமே தேவைப்படுறதில்ல. சில நேரம் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. லைக் உங்கள் ஸ்மார்ட் கேமரா, அலெக்ஸா, ஃப்ரிட்ஜுக்கு கூட ஹைஜாக் பண்ணுவாங்க. அதனால எப்பொழுதுமே பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். 2017 வானாக்ரை ரான்சம் மால்வேர் அப்படின்ற ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஜஸ்ட்டு 2 daysல 150 கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அப்படி அது என்னதான் அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, இப்போ எல்லாருமே நம்ம எந்திரிச்சோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ஃபோனை தான் போய் தேடுறோம். அப்போது அந்த ஃபோனை தேடும் போது அந்த ஃபோனை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாமே லாக் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஹேக் பண்ணி உங்களோட எல்லா டேட்டாவும் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ பிட்காயின்ஸ் கொடுத்தா தான் உங்களதுக்கு அன்லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வேகமாக சைபர் தாக்குதல் இப்போ நடக்கக்கூடும். அதனால எப்பொழுதுமே நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த லிங்க் வந்தாலும் சொல்லிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணவே கூடாது. ஒரு ப்ரிகாஷன் நமக்கு எப்பொழுதுமே கண்டிப்பாக தேவை. அதனால நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி நாளுக்கு நாள் சைபர் அட்டாக்கு வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ உங்கள் சைடில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. தனித்துவமான பாஸ்வேர்டு அல்லது பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள். செகண்டு, டேர்ன் ஆன் 2-step ஆத்தென்டிகேஷன். அது என்னன்னா, உங்கள் டோருக்கு செகண்ட் லாக் போடுற மாதிரி. முக்கியமாக ஃப்ரீ ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு அது எனிதிங் வின் பண்ணுறீங்கன்னு வந்தால் லிங்க்கை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஆசையை தூண்டுறது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் தப்பு தான் ரொம்ப நடக்குது. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண மறக்காதீங்க. அப்டேட் பண்ணும்போது நியூவாக செக்யூரிட்டி தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்டால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணாதான் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ஃபோனை யாருமே திருடாமல் உங்களோட ப்ரைவசி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பாக பண்ணிடணும். அடுத்து, இது ஃப்யூச்சரில் எப்படி எவாலுவேஷன் ஆகும்னு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஏஐ பாட்ஸு, ஹேக்கர்ஸை டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். பிளாக் செயின்ஸ் எல்லாம் டேட்டாவை சேஃபாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை நியூவாக ஸ்ட்ராங்காக செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ண போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட செக்யூரிட்டி எப்படி இருக்கும்னா, ஏஐ, பிளாக் செயின், குவாண்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட 100 மடங்கு எவாலுவேஷன் ஆகி இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு ஹேக்ஸை பற்றி பார்க்க போனோம். இன்னும் நிறைய பேர் பாஸ்வேர்டில் 1234 பாஸ்வேர்டு 123 அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கிறீங்க. ஹேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான என்ட்ரியாக இருக்க போகும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக பாஸ்வேஸ் மாதிரி போடுங்க. இப்போ எக்ஸாம்பிளாக இது ஒரு ஃபன்னி தான், காஃபி at 6 AM இஸ் பெஸ்ட். அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 12 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்பர் கேஸ், லோவர் கேஸ் இந்த மாதிரி என்னென்ன மிக்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டி லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பாஸ்வேர்டை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் இதை கொடுக்கறதே ரொம்ப ஹேக்கர்ஸ்க்கு ஒரு ஹிண்ட் மாதிரி, ஒரு லக்கி சாம் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, பாஸ்வேர்ட் மேனேஜரை யூஸ் பண்ணி எல்லாமே செக்யூரிட்டி ஸ்டோர் பண்ணுங்க. இதில் தான் சேஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் உங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் மேனேஜரை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஹேக்கர்ஸும் உங்களுடைய டேட்டாவை திருடவே முடியாது.
நெக்ஸ்ட்டு ஃபேக் மெசேஜ் அண்ட் லிங்க்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபிஷிங்னா ஃபேக் இமெயில்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்அப் லிங்க்ஸு ஹேக்கர்ஸு யூஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்குற ஸ்டைலு யூஸ்வலி அர்ஜென்ட் டோனில் இருக்கும். யுவர் அக்கௌண்ட் பிளாக், கிளிக் இமிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். பேங்க், கவர்மெண்ட் ஓடிபி ஆர் பேனு அந்த மாதிரி எஸ்எம்எஸ் இமெயிலில் எப்போவுமே கேட்கவே கேட்காது. ஸோ டவுட்டாக இருந்தால் அந்த மெசேஜை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஒன் ராங் கிளிக் மூலமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. அடுத்து எப்படி நம்ம சேஃபாக ப்ரௌஸ் பண்ணலாம். நெட்டில் ப்ரௌஸ் பண்ணக்கூட சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் நம்ம எப்பயுமே HTTPS சிம்பிள் இருக்கிற சைட்ஸை தான் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருமே மூவி பார்க்கறதுக்கு ரொம்பவே நம்ம போய் தேடி தேடி அந்த மாதிரி இருக்கிற எல்லா லிங்க்ஸையுமே நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ப்ரைவேட்டாக மூவி, கேம் சைட்ஸ்லாம் மால்வேர் கண்டிப்பாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். பப்ளிக் கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணால் லாக் அவுட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. குக்கீஸ்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஹேக்கர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் மொபைல் தான் நம்ம லைஃப்பில் மெயின் பார்ட்டாக இருக்குது. ஃபோட்டோஸு, பேங்க் ஆப்ஸு, ஓடிபி எல்லாமே கண்டிப்பாக அதில் நம்ம வச்சுருப்போம். ஸோ பின், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக்கு கம்பல்சரியாக நீங்கள் போடுங்க. ஆப்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே ஸ்டோரு, ஆப் ஸ்டோரு அதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நம்ம எல்லாருமே எங்கே போனாலுமே அங்கே ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் டேட்டா எல்லாம் லாஸ் ஆகுது, சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆல்டர்னேட்டாக VPN யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டேட்டா எதுவுமே லாஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி இண்டிவிஜுவலான பர்சனுக்கு மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுடைய லைஃப்பில் ஃபேமிலி லெவலில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிட்ஸ் எல்லாருமே பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் ஆன்லைனில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் டீச் பண்ணி வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட் கண்ட்ரோல் ஆப்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது தெரியாமல் லிங்க்கு கிளிக் பண்ணுறாங்களான்னு நீங்கள் செக் பண்ண முடியும். டிவைஸில் செப்பரேட்டான அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் ஃபார் கிட்ஸுக்கு. ஸோ அவங்க ஆக்சிடென்டலாக எந்த டேமேஜும் பண்ணவே கூடாது. அவேர்னஸ் ஃபேமிலி லெவலில் இருந்தால் ஹேக்கர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ரிமெம்பர், சைபர் சேஃப்டி இஸ் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ், எக்ஸாம்ஸ், நோட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஆகிருச்சு. நம்ம எல்லாருமே ஜஸ்ட் செகண்ட்ஸில் அது மூலமாக நம்ம கேட்டு அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஆனால் ஃப்ரீ சீட்ஸ் லிங்க்ஸ்ன்னு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உடனே கிளிக் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடணும். வைரஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆபத்து கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்காக பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் அகாடமிக் டேட்டாவே ஃபுல்லாமே அவங்களுக்கு போயிடும். We are the brilliant students, so we have to use all the things in a safety manner. That is very important, so note it down. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும். இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் ட்ரெண்டில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருமே கோடிங் போட்டு ஆப் டெவலப் பண்ணுறதுலேருந்து, ஒருத்தவங்களை ஹேக் பண்ணுறதுலேருந்து, அந்த ஹேக் எத்திக்கலாக யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துமே நம்ம இப்போ ட்ரெண்டில் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த சைபர் செக்யூரிட்டின்றது லைக் எத்திக்கல் ஹேக்கிங் தான். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கெரியர் பார்த்து. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பிடித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங், லினக்ஸ், கிளவுட் அந்த மாதிரி ஸ்மால் சர்டிஃபிகேஷன் லைக் செக்யூரிட்டி டில்டா, CEH பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஃபன்னாக ப்ராக்டிஸ் பண்ணால் CTF கேம்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹேக்கிங் ஸ்கில்ஸ்லாம் சேஃபாக கற்றுக்கலாம். ரிமெம்பர், சைபர் செக்யூரிட்டி ஜாபுக்கு வேர்ல்டில் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. உங்கள் கெரியர் ரொம்ப ரொம்ப பிரைட் ஆகும். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற பாத் ரைட்டாக ராங்கான்றது நீங்கள் தான் முக்கியமாக நோட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த வழியில் போனால் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்றது யோசிச்சு முடிவெடுங்க. என்றைக்குமே ராங் பாத்தை சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இவ்வளோ பேசிட்டோம். உங்களுக்கு என்னுடைய சவால் என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப ஹேக்கிங்லேருந்து தப்பிக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த சின்ன ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய தலைவலி கண்டிப்பாக குறைக்கலாம். ஏன்னா ஹேக்கர்ஸ்னால என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றதை நீங்கள் நியூஸ் மூலமாக பார்த்துட்டு இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, ஸ்டே சேஃப்டி அண்ட் ஸ்டே ஸ்மார்ட். எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இப்பொழுதுக்கு அன்புடன் உங்களோட ஜெனி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.